சாமியே சரணம் ஐயப்பா. வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலையில் நான் என்னென்ன பண்ணேங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். சாமி மாலை போட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே வீடு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பொட்டு வச்சு விட்டுட்டேன். பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். நல்லா எப்பயுமே நாங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சேன். வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலமும் போட்டேன். சும்மா சிம்பிளாக கோலமாகவே தீர்ந்து போச்சு. அதனால் சாக் பீஸில் போட்டு உள்ளே போய் தலையெல்லாம் வாரிட்டு அப்புறம் தான் பால் காய வச்சேன். பால் காய வச்சுட்டு சாமிக்கு பால் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் சாமிக்கு அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன். பசங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்தேன். நானும் டீ குடிச்சிட்டு திருப்தியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பணும்ல, அதுக்காக சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸும் கிளம்பியாச்சு. நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க மாலை போட்டால் இந்த டைமில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒன்று தப்பு இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தா. நான் இதில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை 10ஆம் தேதி தான் கோயிலுக்கு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பு குறை ஏதோ ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். பூ செம்பருத்தி பூ செடியிலே இருக்குது. பூ எதுவும் வாங்கிட்டு வரல வெளியே. சரி, இப்போதைக்கு செம்பருத்தி பூ துளசி இருந்துச்சு. இன்னும் துளசி மாலையாக கட்டலைன்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது சரி கட்டிக்கலாம், டைம் ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சதும் லேட்டு, அதனால் சரி சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துளசி ஒரு கில்லை மட்டும் பறிச்சிட்டு வந்து வச்சுட்டேன். என் பசங்களும் கன்னி சாமி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதா லைக்